இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களோட மிக வித்தியாசமான நடிப்பில் 1974 வெளியான தங்கப்பதக்கம் படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த தங்கப்பதக்கம் படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன்னா நடிகர் திலகம் அவரோட ரசிகர்கள்லாம் அவருடைய படத்தை எந்த ஒரு திரைப்படங்களையும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. இந்த தங்கப்பதக்கம் படத்தையும் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நடிகர் திலகம் அவரோட சினிமா கேரியர்லயே இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம், மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இந்த திரைப்படத்துல. இந்த படத்துல அவர் கடமைக்காக எதை வேணாலும் செய்வாரு. இந்த படத்துல எப்படி போலீஸ் வேலையில பாத்தீங்கன்னா அவருடைய கடமையை செஞ்சு கடமைக்காக பாத்தீங்கன்னா அவர் எதை வேணாலும் இந்த திரைப்படத்துல செய்வாரு. யாரை வேணாலும் இந்த திரைப்படத்துல அரெஸ்ட் பண்ணி, யார் தப்பு பண்ணாலும் இந்த திரைப்படத்துல அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாரு. அதாவது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 1974 வெளியான இந்த திரைப்படம் இப்போ கூட நடிகர் திலகம் அவர்கள் நடித்த டிஎஸ்பி சௌத்ரி கதாபாத்திரத்தையும் உதாரணமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துல நடிகர் திலகம் அவரோட நடிப்பு இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட நிறைய காட்சிகளை சொல்லி காணொலியை வளர்க்க நான் தயாரில்லை. இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் நடிகர் திலகம் அவருடைய கதாபாத்திரம் டிஎஸ்பி சௌத்ரி, இந்த கதாபாத்திரம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு தான் இருக்கு. கடமைக்காக யாரை வேணாலும் இந்த திரைப்படத்துல தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை அவர் வாங்கி கொடுப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மையக்கரு இதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய மகனை இவருடைய கண்ட்ரோல்லயே இந்த திரைப்படத்துல வளர்ப்பாரு. அதாவது நேர்வழியிலே தான் போகணும், அதாவது சின்ன வயசுல படிக்கும் போதே இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு அவர் சொல்லி கொடுத்தே வளர்ப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இவரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, ஆனா இவருடைய பையன் அப்படியே ஆப்போசிட், குறுக்கு வழியில போற மாதிரி தான் இந்த திரைப்படத்துல காட்டுவாங்க. அதாவது பாபா படத்துல பாத்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாரு, பசங்களை வளர்க்கறது தான் நம்ம கையில இருக்கு, வளர்றத அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியில தலைவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா எவ்வளோ இந்த திரைப்படத்துல நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பாரு. ஆனா இவர் குறுக்கு வழியில தான் இந்த திரைப்படத்துல அவர் போவாரு. அவருடைய மகன் பாத்தீங்கன்னா அவருடைய மகன் கதாபாத்திரத்துல ஸ்ரீகாந்த், அதாவது இவரு போலீஸ் அதிகாரி, இவர் கிரிமினல். இந்த திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கதையை பாத்தீங்கன்னா 1974 நடிகர் திலகம் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான திரைப்படம். இந்த படத்தை இப்ப நீங்க போட்டு பார்த்தா கூட ஒரு புதிய திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துல ரொம்ப ஒரு வேகமான முறையில் கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. அதாவது பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா மகனுக்கு 2 பேருக்கும் நிறைய வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். என்னுடைய இதயத்தை நீ ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா தான் பாக்குற, சின்ன வயசுல நேர்வழியிலே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை நான் கிழிச்சு வச்சிருப்பேன், ஆனா அந்த கோட்டெல்லாம் அழிச்சுக்கிட்டு என்கிட்ட நீ தப்பிச்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு சீன்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான நடிப்பு என்ன கேட்டீங்கன்னா. ஏற்கனவே ஒரு காணொலியை கேப்டன் அவர்கள் நடித்த ராஜதுரை படம், இந்த படத்தை பத்தி காணொலி வெளியிடும் போதே நம்ம சொல்லியிருந்தோம். நடிகர் திலகம் அவரோட காட்சிகள் நிறைய ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த படத்துல நிறைய காட்சிகள் இருக்கும் அப்படின்னு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்மக்லிங் கேங்க கேஸை கண்டுபிடிக்கிறத நடிகர் திலகம் அவர்கள் தான் இந்த படத்துல கண்டுபிடிப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மக்லிங் கேங்கே அவருடைய பையன் தான் தலைவனா இருப்பாரு. இந்த படத்துல கடைசியில தப்பிச்சு போகும்போது இந்த படத்தோட முடிவு படத்தை பார்க்குற ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவருடைய கடமைக்காக இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மகனையும் ஷூட் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல கதையை வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முடிவு அதே மாதிரி இந்த படத்துல கேஆர் விஜயா அவர்கள் இறந்து போற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இவருடைய மகன் வரவே மாட்டாரு இந்த படத்துல. அதெல்லாம் ரொம்ப ஒரு சென்டிமெண்டான காட்சியாக தான் இருந்திருக்கும் இந்த படத்துல. இந்த தங்கப்பதக்கம் படத்தை பத்தி சொல்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு காணொளி போதாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் தங்கப்பதக்கம். படத்தோட முடிவு இப்படிதான் இருக்கும். கடைசியில மகனையே சுட்டு தங்கப்பதக்கம் வாங்குற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சிருப்பாங்க. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்,
இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து 2026 வரைக்கும் இந்த வசனம் வந்து எல்லாரோட மனசுல ரொம்ப ஒரு ஆழமான பதிஞ்ச ஒரு வசனம். நடிகர் திலகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தோள் மேல வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இத சொல்லிக் குடுக்குற மாரி வச்சிருப்பாங்க. லாஸ்ட் சீன்லயும் அப்படி சொல்ற மாரி தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு சென்டிமென்ட்டான காட்சி என்ன கேட்டீங்கன்னா. இந்த மாதிரி சென்டிமென்ட்டான திரைப்படம் 1974ல நடிகர் திலகம் அவர்கள் தான் தொடர்ந்து வந்து நடிச்சிருந்தார் இந்த மாரி திரைப்படம். ஏன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா, காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையிலே நடிகர் திலகமோட திரைப்படமா தான் இருந்து நடிகர் திலகமோட திரைப்படங்கள் நெறைய திரைப்படங்கள் இருக்கும். டிஎஸ்பி சௌத்ரி இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, நாடகத்திலேயும் வந்து இந்த கதாபாத்திரத்துல நடிகர் திலகம் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. அதே வந்து டிஎஸ்பி கதாபாத்திரத்துல படத்திலேயும் வந்து இவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்ஷன், திரைக்கதை மாதவன். இந்த படத்துக்கு ஸ்டோரி மகேந்திரன். இந்த படத்தை சிவாஜி புரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மேஜர் சுந்தராஜன், கேஆர் விஜயா, ஸ்ரீகாந்த், பிரமிளா, சோ மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவருடைய நடிப்பால் வந்து நடிகர் திலகம் அவர் கொண்டு வந்திருப்பாரு. இந்த டிஎஸ்பி கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்து காட்டியிருப்பார் இந்த படத்தில். அப்படிதான் வந்து அவருடைய நடிப்பு இந்த படத்தில் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்ரீகாந்த் அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் வந்து பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. அந்த லெவலுக்கு இந்த படத்தோட டைரக்டர் மாதவன் அவர்கள் நடிக்க வச்சிருப்பாரு. எல்லாருமே இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பான முறையில் நடிக்க வச்சிருப்பாரு. கேஆர் விஜயா ரொம்பவே வந்து அம்மா சென்டிமெண்ட்லாம் வந்து பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். 1974 இந்த படம் பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய மகனையே வந்து கடமைக்காக சுட்டு வந்து தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு பதக்கத்தை வந்து மெடலை வந்து வாங்குற மாதிரி 1974 ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் திலகம் அவர்கள் தான் இந்த மாதிரி படத்தை அவர் நடிச்சார். இந்த தங்கப்பதக்கம் படத்தையும் டிஜிட்டல் வெர்ஷன்ல மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா, படத்தோட ட்ரெய்லர்லாம் போட்டு பிரமாதமான முறையில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நடிகர் திலகமோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த படம் வந்து வரவேற்பு பெறும். ஏன்னா 1974 இந்த படம் வந்து அவரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இந்த படம் வந்து நடிகர் திலகமோட சினிமா கேரியர்லேயே வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. என்ன மாதிரியே நடிகர் திலகமோட தங்கப்பதக்கம் திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் பதிவு பண்ணுங்க. இப்போ காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களோட தங்கப்பதக்கம் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.